சபையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய ஓய்நாள் நல்வாழ்த்துக்களையும், இணையதளத்தோடு என்னோடு சேர்ந்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஓய்நாட்களை வாழ்த்துதலை நான் கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் பாடத்துக்குள் கடந்து செல்வதற்கு முன்னதாக ஒரு சிறு ஜெபத்தை செய்துவிட்டு நாம் கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடும் மாபெரும் சிலாக்கியத்தை கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஓய்நாள் பள்ளி பாடத்தை நாங்கள் படிக்கப் போகிறோம். எங்களை மறைத்து நீர் எங்களோடு பேசும். உம்முடைய மகிமையை நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிக மனத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த வாரம் பாடம் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? புரிஞ்சா இந்த வார பாடத்தின் தலைப்பு என்ன? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். யாருக்காக பண்ணுகிறார்? உங்களுக்காகவும் நமக்காகவும் என்ன செய்கிறார்? பண்ணுகிறார் என்பதை பார்க்கிறோம். சரி, மனப்பாட வசனமாக, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சகரம் அசையாதபடி நிலை பெற்று இருக்கிறது என்பதை என்ன செய்கிறோம்? மனப்பாட வசனமாக பார்க்கிறோம். சரி, முதல் கண்ணோட்டத்தில் முதல் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் எதற்காக ராஜரிகம் பண்ணுகிறார், அவருடைய நாமம் என்ன, அவருடைய மகிமை என்ன என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீத புத்தகத்தை நாம் பலவாறு வாசித்திருக்கலாம். நம்ம துக்கமாக இருக்கும்போது வாசித்திருக்கலாம், சந்தோஷமாக இருக்கும்போது வாசித்திருக்கலாம், வேகமாக அந்த நேரத்தை கடத்துவதற்காக நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், சின்ன அதிகாரம் எடுத்து கடகடன் என்று வாசித்து விட்டு சென்றிருக்கலாம். இப்படி சங்கீதத்தை பலவாறு நம்ம என்ன செய்திருக்கலாம், வாசித்திருக்கலாம். ஆனால் சங்கீத புத்தகத்தின் மூலமாக தேவனுடைய மகிமையை யாராலுமே என்ன செய்ய முடியாது, விவரிக்க முடியாது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அவ்வளவு அழகாக அருமையாக இந்த சங்கீதத்தை தாவீது என்ன செய்திருக்கிறார், நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சரி, இந்த சங்கீதத்தின் புத்தகத்தின் மூலமாக தாவீது நமக்கு என்ன அறிவுறுத்துகிறார்? ஏன் தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ளணும், அவருடைய மகிமையை நாம் புரிந்து கொள்ளணும், அவரை துதிக்கணும், அவரை போற்றணும் அப்படின்னு எதை அவர் வலியுறுத்துகிறார்? எதற்காக அதை மறுபடியுமாக நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்பதை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாவீது இந்த சங்கீதத்தின் மூலமாக தேவனுடைய பராக்கிரம வல்லமையை நமக்கு என்ன செய்கிறார், இன்னும் கொஞ்சம் அதிகமாக விலைக்கு என்ன செய்கிறார், காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு சிருஷ்டிகர்த்தாவாக, ஒரு ராஜாதி ராஜாவாக, ஒரு உடன்படிக்கையை நிலைப்படுத்துகிறவராக, ஒரு நியாயப்பிரமாணத்தை அதை நமக்கு கொடுத்து அதை நாம் கை கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காக என்ன செய்கிறார், ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். இதுதான் முதல் பக்கத்தில் உள்ள கண்ணோட்டமாக நம்ம பார்க்கிறோம். சரி, இதற்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 8:100 தேவன் ஒரு சிருஷ்டிகர் என்பதை வலியுறுத்துகிறது. சங்கீதம் 8:100 தேவன் ஒரு சிருஷ்டிகர் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை நான் பார்க்கிறோம். சரி, அவர் சிருஷ்டிகர் தானா, அவரால் நம்மளாம் படைக்கப்பட்டவர்களா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறார், வானங்கள் அவருடைய மகிமை எப்படி வெளிப்படுத்துகிறதா, அழகாக ஆகாய விரிவு அதற்கு மேலாக என்ன செய்கிறது, அதை வெளிப்படுத்துகிறது என்பதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் நமக்கு சிருஷ்டிகராக இருக்கிறார்? எதற்காக இருக்கிறார்? சிருஷ்டிகராக எதுக்கு இருக்கணும்? ஆண்டவர் இந்த உலகத்தை எதுக்கு படைத்தார்? எல்லா ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க, அமைதியாக இருக்கக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், கடகடன்னு சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் நமக்கு சிருஷ்டிகராக இருக்கிறார்? சொல்லுங்க. வானம் வெறுமையாக இருந்துச்சா? சரி, அதனால அவர் சிருஷ்டிகராக இருந்தார். ஆசைப்பட்டாரா அந்த உலகத்தை படைப்பதற்கு? ஆமாம். இது அவர் அனாதி காலத்துக்கு முன்னதாகவே போட்ட திட்டம், அப்படி தானே?
இந்த உலகத்தை ஒரு அருமையான ஒரு உலகமாக அழகாக படைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் பூமி நிலைக்கு முன்னதாகவே அவர் இந்த திட்டத்தை தீட்டினார். அது மாத்திரமல்ல, இந்த பூமி அழிந்தா கூட யார் அழிய மாட்டாங்க? ஆண்டவர் ஒருபோதும் அழிய மாட்டார். பூமி தேவனுடையது. ஏனென்றால் அவர் அதையே சிருஷ்டித்தார். இந்த பூமி முழுவதும் யாருடையது? தேவனுடையது. ஏனென்றால் யார் இதை சிருஷ்டித்தது? தேவன் சிருஷ்டித்தார். இந்த பூமி ஒளிந்து போனாலும் தேவன் ஒருபோதும் ஒளிந்து போகவே மாட்டார். ஒரு அருமையான பாடல் ஒரு பக்தன் பாடுவார், பார்த்துருக்கீங்களா? நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிற தேவனால தான் ஆண்டுகள் ஒரு நாளும் முடிந்து போகாது என்பதை நாம் பார்க்கிறோம். தேசங்களிலே மனிதன் கண்டறிந்த எல்லா தெய்வத்தை காட்டிலும் யாருடைய தெய்வம் மேலானது? நீங்களும் நானும் வணங்குகிற தெய்வம் மேலானவர் என்பதை இந்த சங்கீத புத்தகம் காட்டுகிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம். அதை காட்டிலும் நம்முடைய தேவன் உண்மையான தெய்வமாக இருக்கிறார் என்பதை அது வெளிப்படுத்துகிறது என்பதை காட்டுகிறது. ஏன் அவர் உண்மையான தெய்வம்? எல்லாரை காட்டிலும் நம்முடைய தெய்வம் எதில் சிறந்தவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் அவர் தான். அதனால தான் சங்கீதக்காரன் அழுத்தி சொல்லுகிறார், என் தேவன் உண்மையான தெய்வன். நீங்கள் அவரை வணங்குகிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. யாரை? உண்மையான தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதம் என்ன செய்கிறது? வலியுறுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். சரி, நம்ம இந்த அண்ட சராசரங்களை நாம் சுற்றி பார்க்கும் பொழுது மனித நேயம் மிக மகத்தானதாக காணப்படுது. மனித நேயம் அப்படி தானே? அதை அந்த மனித நேயம் பல ஆச்சரியங்களை பல அற்புதங்களை செஞ்சாலும், ஆனால் உண்மையான தெய்வம் என்பதை யாரை தான் நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும்? நம்முடைய தெய்வத்தை தான். ஒரு அசாதாரணமான ஒரு விஷயத்தை இந்த உலகம் செய்தாலும் அதற்கு தூண்டுகோலாக இருப்பது யார்? நம்முடைய தெய்வம்தான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படியானால் சிருஷ்டிகர், அண்டா சராசரத்துக்கும் சிருஷ்டிகராக இருக்கிறார் நமது தேவன். ஆனால் சங்கீதக்காரன் நம்பிக்கையோடு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 103. சங்கீதம் 103வது வசனம். எப்படி அறியணுமா? கர்த்தரே, அழுத்தி போட்டிருக்கார் சங்கீதக்காரன் தாவீது அழுத்தி சொல்றார், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை. மனுஷங்க ஏதோ உண்டாக்கணும், கல்லும் மரம் இதான் உண்டான தெய்வத்தை உண்டாக்கி அதை தேவனை அறியாத ஜனங்கள் அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரே தேவன், நாம் அல்ல அவர் நம்மை உண்டாக்கினார். நாம் அவரை தெரிந்தெடுக்கவில்லை, அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து இந்த உலகத்தில் சிருஷ்டித்து அழகான இயற்கையின் மூலமாக நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அவர் படைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு வசனம் கீழே போட்டிருக்குது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம், தேவ தூரதரிலும் அவனை சற்று சிறியவனாக்கினேன். அப்போ நம்ம அவருக்கு கீழாக பாதப்படியில் அமர்ந்திருக்கிற நாம் அவருடைய மகிமையை, அவருடைய நாமத்தை எவ்வாறாக இந்த உலகத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பறைசாற்ற வேண்டும். அடுத்த வசனம் பாருங்கள், சங்கீதம் 8:5-9 பார்க்குறோம். நாம் எல்லோரும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் பொறுப்பாளர்கள் மட்டுமே. அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? படைச்சிருக்கார். அவர் மாத்திரமே நமது உயர்ந்த வணக்கத்துக்கும் விசுவாசத்துக்கும் உரியவர். அப்போ நம்முடைய விசுவாசமும் நம்முடைய வணக்கமும் தொழுகையும் யாருக்குள்ளது? தேவனுக்குரியது என்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள தெய்வங்களுக்கு அல்ல,
அதை காட்டிலும் இந்த உலகத்தை படைத்த உண்மையான தெய்வத்துக்கு தான் நம்முடைய விசுவாசமும் தொழுகையும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சரி, இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். நாம் எவ்வளவு தூரம் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கள். நம்ம மேலே எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார்? மத்திய 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? பறவைகளை பாருங்கள், அது என்ன செய்யலை, விதைக்கிறதுல, அறுக்கிறதுல, நூற்கிறதுல. ஆனால் அதை காட்டிலும் விசேஷமானவர்கள் யார்? நீங்கள், நான் தான். அப்போ எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு? அப்படியே விட்டுட்டாரா நம்ம தேவன்? நமது தேவன் விட்டுட்டாரா? ஒரு தேவ பிள்ளைகளை படைத்து விட்டு அல்லது ஜனங்களை படைத்து விட்டு அப்படியே விட்டுட்டாரா? இல்லை. இந்த உலகத்தை சிருஷ்டித்து அவரை அறிந்த ஜனங்களுக்கும் அறியாத ஜனங்கள் மேலும் அக்கறை உள்ளவராக, எல்லாருக்குமே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை, அந்த சிருஷ்டிகரை நான் அசட்டை பண்ணாதபடிக்கு அவருடைய நாமத்தை உணர்ந்தவர்களாக, அவருடைய அக்கறை நம்மேல் இருக்கும் பொழுது அந்த அக்கறையை உணர்ந்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வணக்கத்தையும் விசுவாசத்தையும் அவரிடம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக காட்ட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? திங்கக்கிழமை பாடத்தில் என்னவா இருக்காரா? இது எந்த அதிகாரத்தை வச்சு மையமாக பார்க்குறோம் அப்படின்னா, சங்கீதம் 97. அவர் ராஜாவாக இருக்கிறார். யாருக்கு ராஜா? தமிழ்நாட்டுக்கு மு.க. ஸ்டாலின் இருக்கார். இந்த உலகத்துக்கே ராஜா யார்? தேவன், இயேசு கிறிஸ்து தான். ஏன் நமக்கு ராஜாவாக இருக்கார்? ஏன் ராஜாவாக இருக்கணும்? என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? ஏன் ராஜாவாக இருக்கார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க, அப்படி தானே? ஆனால் அதுக்கு ஆண்டவர் வருத்தப்பட்டாரா? பட்டார். வருத்தப்பட்டதும் இல்லை, வேதனைப்பட்டார். ஆனால் அவர்கள் கேட்கறதுக்கு முன்னதாகவே அவர் சொல்லிட்டார், ராஜா அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. சாமுவேலே, உன்னை அவர்கள் புறந்தள்ளவில்லை, யாரை புறந்தள்ளினார்கள்? என்னை புறந்தள்ளினார்கள். அப்படி என்றால் நமக்கு அவர் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், இருக்கிறார். நாம் வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஏன் ராஜாவாக இருக்கணும்? அதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாக்குள்ள பண்புகள், குணங்கள் என்ன? அவர் சொல்கிறாருல, ராஜா வந்தால் ஏற்படுத்தினா இந்த மாதிரி ராஜா இருப்பாங்க, அவருங்க இவ்வளோ செயல்படுத்துவாங்க, செய்வாங்க, கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவை பற்றி ஒரு பட்டியல் போடுறார் சாமுவேல்கிட்ட. ஆனால் நம்முடைய ராஜாதி ராஜா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 93:1 பார்க்குறோம். தேவனை கனம், மகத்துவம் மற்றும் வல்லமையுடைய அரசராக, ஒளி நிறைந்தவராக எது காட்டுகிறதா? சங்கீதம் காட்டுகிறது. தேவன் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் என்ன செய்ய கடவுது? மகிழ கடவுது என்பதை பார்க்கிறோம். ஏன் அவர் ராஜாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? முதலாவது, அவர் ஒரு சிருஷ்டிகர். அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின நமது தேவன் ஒரு ராஜா. முதலாவது ஒரு சிருஷ்டிகர். இரண்டாவதாக அவர் ஒரு இரட்சகர். யாரை ரட்சிக்க வந்தார்? உங்களையும் எங்களையும் என்னையும் ரட்சிக்க வந்தார். மூன்றாவதாக அவரே இந்த உலகத்தை என்ன செய்தாரா? படைத்தார். ஏனென்றால் அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். ராஜா எப்படிப்பட்டவரா? மிகுந்த கிருபை உள்ளவர். ஏனென்றால் அந்த கிருபை அவருக்கு அது நீதியாகவே இருந்தது. அதுவே வானத்தையும் பூமியும் என்ன செய்கிறது? இணைக்கிறது. எப்படிப்பட்ட குணலட்சணங்கள்! தேவனுடைய குணலட்சணங்கள், ஒரு ராஜாவுடைய குணலட்சணங்கள். அப்புறம் நாம் பயப்பட வேண்டும் ராஜாவுக்கு? ராஜாவுக்கு ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் இந்த உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டும்? ஏன் ஆண்டவர் சில நேரங்களில் என்னை விட்டு தூரமாகவே இருக்கிறார் என்று நான் யோசிக்க வேண்டும்? ஏனென்றால் அவர் ராஜா, எனக்கு சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நம்ப வேண்டும். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜாவாக நமக்கு இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். முழு பூமிக்கும் ராஜாவாக இருந்தும் நீதி மற்றும் கருணையுடன் ஆட்சி செய்தாலும் அவரது இறையாண்மையை சிலர் மாத்திரமே என்ன செய்கிறாங்க? அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி
இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து உண்மையான தெய்வம் அல்ல அப்படின்றது வந்து நிறையா பேர் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் அவரை அறிந்து கொண்டவர்களால் மாத்திரமே அவர் எப்படிப்பட்டவரா, நீதி உள்ளவர், கருணை உள்ளவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய சீடர்களாகிய நீங்களும் நானும் நீதியான தீர்ப்புகளில் மகிழ்ந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட அவர் தீர்ப்பு, அவருடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட தீர்மா, துல்லிதமான நியாய தீர்ப்பு. ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம இதில் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, ராஜா வந்து தீர்ப்பு செய்வார், நம்ம நினைத்த நேரத்தில் அல்ல, அவர் நினைத்த நேரம். நம்ம மனிதர்களாகிய நாம் பலவீனமானவர்கள். சில நேரம் அல்ல, அநேக நேரங்கள் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, ஒருத்தர் எனக்கு தப்பு செஞ்சுட்டா உடனே என்ன செஞ்சிடணும், பனிஷ்மெண்ட்டு கடவுள் கொடுக்கணும். அப்படிப்பட்ட கடவுள் நம்ம கடவுள் அல்ல. நம்ம நினைக்கிற நேரம்லாம் உங்களுக்கு தண்டனை கொடுக்குற கடவுளும் அல்ல. அவர் அந்த நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அதை நானே செய்வேன், அது எனக்கு அந்த நேரம் தெரியும், அதை நமக்கு சொல்லணும்னு அவருக்கு அவசியம் அல்ல. ஆனால் நாம் எதிர்பாராத நேரங்களில் அது கண்டிப்பாக நிறைவேறும். அது செய்யாமல் விடவே மாட்டார். உண்மையாவா? உண்மைதான். அப்படி என்றால் நமக்கு ஒரு ராஜா இருக்கும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும், ராஜாவின் இடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும், நம்மளை பாவத்தில் அவளை கழுவி சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி நம்முடைய பாவங்களை அவர் மறக்கச் செய்து முதுகுக்கு பின்னாக தூக்கி எறிந்து மீண்டுமாக புது சிருஷ்டியாக நம்மளை படைத்து நம்மளை என்ன செஞ்சிட்ருக்காரு, ஒவ்வொரு நாளும் தாங்கி அவருடைய கிருபையினாலே வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட ராஜாவை நம்முடைய விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், தாங்கி கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய இரண்டாம் வருகைக்காக நீங்களும் நானும் காத்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக அந்த ராஜாதி ராஜா இரண்டாவது வருகையிலே வரும்பொழுது நம்முடைய ஆத்மா, நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவரை எதிர்நோக்கிற கூட்டத்தில் நாம் நிற்கும் பொழுது, நாம் ஆண்டவரை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்து பாருங்க, செவ்வாய்க்கிழமை பாடத்தில் தேவனே நியாயாதிபதி. யார் நமக்கு நியாயம் தீர்க்க போகிறா? இப்போ வந்து ஒரு கொலையோ ஒரு திருட்டோ ஏதோ ஒன்று நடந்துருச்சு, எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதை அவங்க கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லி பிடிச்சி எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க, கோர்ட்டில் நிப்பாட்டுறாங்க. அங்கே கூட பொய் சாட்சி எடுபடும். ஆனால் நம்மளுடைய தேவனிடத்தில் பொய் சாட்சி எடுபடாது. ஏனென்றால் அவர் சுத்தமான நீதிபதி. அவருடைய நீதிக்கும் நம்முடைய நீதிக்கும் என்ன செய்யாது, உடன்பாடே இல்லை. ஆனால் ஒன்றை வலியுறுத்துகிறான், நான் நீதி செய்கிறவராகவே இருக்கேன், நீ என்ன செய், நீதி செய். அதனால தான் எனக்கும் உங்களுக்கு நீதியின் சால்வையை உடுத்துகிறார். நான் எப்பொழுதும் நீதி செய்கிறவராகவே இருக்கிறேன், நீ என்ன செய், நீதி செய்கிறவராக இருங்கள் என்று என்ன செய்கிறார், அது நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். நாம் சங்கீதம் 99:7 என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கிற போது, இறையாண்மை உள்ள ராஜாவாக தேவன் நியாயப்பிரமாணம் அளிப்பவர் மற்றும் நீதிபதி. நீதிபதியின் பணி மற்றும் அவரது தீர்ப்பின் செயல்முறை மற்றும் உச்சக்கட்டத்தை தெளிவாக விவரிக்கிறது. சரி, நீதிபதி என்னெல்லாம் செய்வார், நீதிபதியோட திட்டம் என்ன, நம்முடைய ராஜாதி ராஜாவுடைய நீதிபதி அவருடைய திட்டம் என்ன, முதலாவது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீதிபதி தீர்ப்பளிக்கிற தொடங்கும் நேரத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். முதல் சொன்னேன்ல, முதல் பாடத்தில் அவர் அதுக்கு ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, மனித குலமே பூமியை அழிக்கும் முன் நியாய தீர்ப்பு நிறைவேற்றப்படும். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, நியாய தீர்ப்பு நடந்துகிட்டு. மூன்றாவதாக, ஒவ்வொரு வழக்கையும், இதுதான் ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு வழக்கையும் தீர்ப்பதற்கு முன், ஒரு வழக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவன் எச்சரித்து துன்மார்க்கர் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு. எவ்வளோ அருமையான நீதிபதி பார்த்தீங்களா? எப்பா, உன்னுடைய வழக்கெடுத்து நான் தொடர போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறேன், அந்த வாய்ப்பில் நீ என்ன செஞ்சிடணும்,
மனம் திரும்பிடணும். அந்த நம்பிக்கையோடு நான் உள்ளே போய் உன் வழக்க தொடருகிறேன். அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்குறார் ஆண்டவர். டெய்லி கொடுக்குறார். ஒரு பாவத்தை செய்து கொண்டு இருக்கிற நாம் அதை விட்டு வெளியே வராதபடிக்கு மறுபடியுமாக நாம் செய்யும் பொழுது தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உன் வழக்கை தொடர போகிறேன், அதற்கு முன்னதாக நீ என்ன செஞ்சிரு, மனம் திரும்பிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், எச்சரிப்பு கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நியாயத்தீர்ப்பின் இறுதியில் தேவன் துன்மார்க்கன் மீது கலப்புள்ள மது நிறைந்த கோபாக்கின் வாதைகளை ஊற்றுவார். அது நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் பார்க்கலாம், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பார்க்கலாம். துன்மார்க்கருக்கு என்ன தண்டனை? மது நிறைந்த பாட்டில் கிடையாது, அவருடைய கோபாக்கினை, உக்கிரம். அவர் எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு கூட அவருக்கு என்ன செய்கிறது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கோபாக்கின் உக்கிரத்தை யார் மேலே ஊற்றுவாரா? துன்மார்க்கர் மேலே ஊற்றுவார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்நேரம் தேவனை துதிக்கும் உண்மையுள்ள மீதியானவர்கள் பூமியில் இருப்பார்கள். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருப்போமா? தேவன் துன்மார்க்கனை அழிக்கும் பொழுது அதை பார்த்து நம் தேவனை துதிக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணும். எந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது? அழிக்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. தேவனை துதிக்கிற கூட்டத்தில். எப்படி துதிக்கணும்? தேவனே உண்மை உள்ள நீதிபதி, சரியான தீர்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை அவரை துதித்து பாடும் பொழுது அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக, இறுதியாக, மனம் திரும்பாத பாவிகள் அனைவரும் என்றென்றும் அழிக்கப்படுவார்கள், நீதிமான்கள் என்றென்றும் வாழ்வார்கள். நாம் பாவிகளா நீதிமான்களா? இப்போ 2 சாய்ஸ் நம்ம கையில் இருக்குது. எப்படி கொடுத்துருக்காரு? நீ மனம் திரும்பி இந்த வழக்கில் வராதபடிக்கு மனம் திரும்பி என்ன செய், ஒரு உண்மையான ஒரு நீதிமானான ஒரு வாழ்க்கை நீ வாழு அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த துன்மார்க்கன் கூட்டத்தில் நீங்கள் நானும் இருக்க மாட்டோம். நீதிமான்களுடைய கூட்டத்தில் இருப்பதற்கு தேவனிடத்தில் என்னை நான் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தில் மனம் திரும்பி அவருக்கு நாம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். தெளிவாக புரிந்ததா? இப்போ நீதிபதி என்ன செய்கிறார், அவர் என்ன வேலை செய்தார், எதற்காக செய்கிறார், எச்சரிப்பு என்ன கொடுக்கிறார் என்பதை நாம் என்ன செய்தோம், புரிந்து கொண்டோம் என்பதை பார்க்கிறோம். சரி, தேவனுடைய நியாய தீர்ப்புகளை எண்ணி நாம் மகிழ்ந்திருக்க சங்கீதங்கள் நம்மை அழைக்கின்றன. எவ்வளோ அருமையான நீதிபதி! அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? போற்ற வேண்டும், பாடல்கள் மூலமாக துதிக்க வேண்டும். சரியா? அவருக்கு வெறுமனையாக நன்றி சொல்லாதபடிக்கு துதித்து பாடி அவருடைய நீதியை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்த்துதலோடு சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக, புதன்கிழமை பாடத்தில் உடன்படிக்கையை நினைவில் வைத்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை கொடுத்துருக்காரு நமக்கு? எப்போ ஆரம்பித்தார் அவர் உடன்படிக்கை? யார்கிட்ட ஆரம்பித்தார்? எங்கே ஆரம்பித்தார்? ஆதாம்கிட்ட ஆரம்பித்தார். சரி, அதுக்கப்புறம் யார்கிட்ட கொடுத்தாரு? யாரை அழைச்சாரு? ஆமாம், ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் சத்துருக்களுக்கு உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறேன். அப்போ உடன்படிக்கை இப்போ ஒவ்வொன்றா நிறைவேற்ற போகிறார். என்ன உடன்படிக்கை? யாருக்காக செஞ்சார்? யார் மூலமாக செய்தார்? தேவனுடைய ஜனங்கள் நியாய தீர்ப்பில் விடுவிக்கப்படுவார்கள் என்ற உறுதியானது தேவன் அவர்களோட செய்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அமைந்து உள்ளது. சரி, முதல்ல யாரோட உடன்படிக்கை பண்ணுறாரு? யாரை அழைத்தார்? ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கோடு அவருடைய உடன்படிக்கை செய்தார். ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை செய்தார்? கூட்டிகிட்டு ஆபிரகாமை கூட்டிகிட்டு வானத்தை பார், மணலை பார், உன்னுடைய வம்சத்தை, உன்னுடைய ஜாதி என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பழுக்க செய்வேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்தார். யாரோடு? இந்த 2 பேரோடு உடன்படிக்கை செய்தார். அடுத்ததாக யாக்கோப்போடு ஒப்புதல் கொடுத்தார். கண்டிப்பாக இதை நான் நிறைவேற்றுவேன். யார்கிட்ட பேசினார்? நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விடமாட்டேன் என்று யாக்கோப்புக்கு என்ன செய்தார்? கனவு மூலமாக அவருக்கு அதை வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். 3வது, அந்த கூட்டத்தை பார்க்கும்போது சின்ன கூட்டமாக தான் இருந்தாங்க. யோசேப்பை பார்க்க போகும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? யாக்கோப்புடைய சந்ததி எத்தனை பேர் இருந்தாங்க? வெறும் 70 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க?
70 பேர் குறைவாகவும் பலவீனமானவர்களாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்களா? பலம் உள்ளவர்களாக இல்லை, பலவீனமானவர்களும் குறைவாக தான் இருந்தார்கள். அடுத்ததாக யார் மூலம் ரட்சிக்கை செய்தார்? அந்த கூட்டத்தை யார் மூலம் ரட்சிக்கை செய்தார்? 75வது வசனம், 75வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்களா? 105வது அதிகாரம். யோசேப்பின் மூலமாக ரட்சிப்பை கொடுத்தார். என்ன ரட்சிப்பு கொடுத்தாரு? எதுக்காக? முன்னதாகவே யோசேப்பு அனுப்பினார். ஒரு பஞ்சம் வரப்போது, அதில் அந்த குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா தேவனால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு குடும்பம், அப்படி தானே, ஒரு ஜாதி. அதை அவங்கள என்ன செய்யக்கூடாது? அழிக்கக்கூடாது, அழிந்து போகக்கூடாது என்பதற்காக யோசேப்பை முன்னதாகவே என்ன செஞ்சிட்டாரங்க? எகிப்துக்கு அனுப்பினார். இந்த குடும்பத்தை மட்டுமல்ல, தேவனை அறியாத ஜனங்களை கூட அவர் என்ன செய்தார்? ரட்சித்தார். நம்ம தெய்வம் எப்படிப்பட்ட அருமையான தெய்வம் பார்த்தீங்களா? நம்ம கூட சுயநலமாக இருப்போம், ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அறியாத ஜனங்களுக்கும் என்ன செய்தார்? அவர் அறியாத ஜனங்களுக்கும் அவர் போஷித்தார் என்பதை பார்க்கிறோம். சரி, இப்போ யோசேப்பு மரித்ததுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகினார்கள். எங்கே அடிமையாக இருந்தாங்க? எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. இப்போ அவர் நினைக்கிறார், உடன்படிக்கை பண்ணதை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்து என்ன பண்ணார்? மோசே ஆரோனை அழைத்து, அடிமையாக இருந்த என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், அவர்களை நீ என்ன செய்ய வேண்டும்? அழைத்து வர வேண்டும். என்ன செய்தார்? அழைத்து வந்தார். பெரிய வனாந்தரத்தில் அவர் என்ன செய்தார்? அவங்கள பாதுகாத்தாரா இல்லையா? அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் சகலத்தையும் செய்தார். வாக்களிக்கப்பட்ட தேசமான கானான் தேசத்துக்குள் கூட்டிக் கொண்டு போனார். உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக மக்கள் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய வேண்டும்? கடைப்பிடிக்க வேண்டும் என்று ஒலிவமலையில் அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். சரி, இப்போ உடன்படிக்கையை தேவன் என்ன செய்தார்? நினைவு கூர்ந்தார். இப்போ நீங்கள் நான் என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும்னு சொன்னாங்களா இல்லையா? ஆண்டவர் சொன்னார். என்ன செஞ்சாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கை கொள்ளலை, முறுமுறுத்தார்கள், அவரை அசட்டை பண்ணினார்கள், வேதனைப்படுத்திருக்கார்கள், எல்லாம் பண்ணாங்க. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நீங்கள் நான் என்ன பண்ணுறோம்? அதே தான் பண்ணுறோம். நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறோமா? ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அசட்டை செய்கிறோமா? அவர் உடன்படிக்கை மறக்கவில்லை, ஆனால் அவர் நம்மகிட்ட பண்ண உடன்படிக்கை நம்ம தான் என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். ஆனால் திருப்பி அவர் என்ன செய்கிறார்? நினைப்பூட்டுகிறார். நான் வருவேன், உங்களுக்காக ஒரு பரம எருசலத்தை கட்டுவேன், அந்த நகரத்துக்கு உங்களையும் என்ன செய்வேன்? கூட்டி அழைத்து செல்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? நினைப்பூட்டுகிறார். நம்ம அதவே மறந்துடுறோம். ஏனென்றால் உலக நெருக்கடிகளை பார்க்கும் பொழுது அது என்ன செய்கிறது? சிந்தனை விட்டு அகன்று போகிறது. தேவன் சங்கீதக்காரன் அப்படி சொல்லவில்லை. அனுதினமும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நினைத்து பார்க்க வேண்டும். உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று அறிவுறுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தின் மூலமாக அவருடைய உடன்படிக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். நம்பிக்கையாக இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். தேவன் நமக்கு நீதியையும் பாதுகாப்பையும் தருகிறார். தீமையிலிருந்து நம்மை விடுவித்து ரட்சிக்கிறார். அவருடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதும் அவருடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய தயாராக இருப்பதும் நமது பங்காகும். தேசங்களுக்குள்ளே உடன்படிக்கையை அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இப்போ எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? ஒவ்வொருத்தரையும் வச்சு ஆண்டவர் என்ன செஞ்சார்? நிறைவேற்றிக்கிட்டே வந்தார். எல்லாருமே அவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், ஈசாக்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார், யாக்கோப்பு இசைந்தார், யோசேப்பு ரட்சிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருந்தார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா தேவ ஜனங்களும் என்ன செய்தார்கள்? அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை என்ன செய்தார்கள்? நிறைவேற்றினார்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தை உணர்ந்தவர்களாக, அவருடைய உடன்படிக்கைக்கு நாமும் பங்காக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், அடுத்த பாடம் பார்க்க, வியாழக்கிழமை பாடம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். என்ன சாட்சி? அவர் சாட்சி கொடுத்தார்ல, என்ன சாட்சி? அவருடைய கட்டளைகளும் உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் தான் சாட்சி.
அவருடைய சாட்சி அதுதான் என்பதை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். சரி, எப்படி உண்மை உள்ளவைகளாக இருக்கிறன? அவருடைய சாட்சிகள் உண்மை உள்ளவைகளா பொய்யானவைகளாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இல்லை, உண்மை உள்ளவைகள். நம்முடைய சாட்சிகள் கூட பொய் சாட்சியாக இருக்கும், ஆனால் அவருடைய சாட்சி மிகவும் நேர்த்தியாக உண்மையாக இருக்குது என்பதை நான் பார்க்கிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். உடன்படிக்கையுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டவை தான் இந்த சாட்சிகள். உடன்படிக்கையோட இணைக்கப்பட்டது தான் சாட்சிகள். சாட்சிகள் என்பது தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் அரசாங்கத்தின் அஸ்திபாரமாக தம் மக்களுக்கு வழங்கிய நியாயப்பிரமாணங்கள் மற்றும் கட்டளைகள். 10 கட்டளைகள் தான் அவருடைய சாட்சி. எது சாட்சி? 10 கட்டளைகள் தான் அவருடைய சாட்சியாகும். எல்லா சாட்சிகளும் பொதுவான ஆதாரத்திலிருந்து பெறப்படுகின்றன. 10 கற்பனைகள், நியாயப்பிரமாணம், பற்றியும் சாட்சிகள், சங்கீத புத்தகம் என்ன சொல்ல வருகிறது? என்ன சொல்ல வருகிறது? அவருடைய சாட்சியை நம்ம பார்க்கோம் அப்படின்னா என்ன சொல்ல வருகிறது? முதலாவது, அந்த சாட்சிகள் என்ன சொல்ல வருதுன்னா, அவை நம்மை மகிழ்ச்சியாகவும் பலனளிக்கவும் செய்கிறது. நியாயப்பிரமாணம் நமக்கு எப்படி இருக்கா? 10 கட்டளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, கிருபை மற்றும் உண்மையின் பாதையில் நம்மை வழி நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய புது கிருபையினால் தேவன் நம்மளை வழி நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, உண்மையின் பாதையில் நடத்துவதற்கு இந்த 10 கட்டளைகள் என்ன செய்கிறது? சாட்சியாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அவை உறுதியாக இருப்பதால் நமக்கு பாதுகாப்பை தருகிறது. நம்ம இப்போ எப்படி பாதுகாப்பாக உணர்றோமா? மற்ற ஜனங்களை காட்டிலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை உணர்கிறோமா? அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? எனக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார், பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். இதை நீங்கள் வெளியில் போய் உலகத்தில் சொன்னால் அவங்க நம்மளை பைத்தியக்காரவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அது மிக அருமையாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய கிருபை அனுதினமும் நம்மளை நடத்தி செல்கிறது என்பதை பார்க்கிறோம். அவை நமக்கு சமாதானம் தருகிறது. சமாதானமாக இருக்கிறோமா? உலகத்தார் போல துக்கப்பட்டு அழுது கொண்டு இராமல், அதே பிரச்சனை மூழ்கில்லாமல் அதை கடந்து வரும்படியான ஒரு மனப்பக்குவத்தை தேவன் நமக்கு தருகிறார். எப்போ தர்றாரு? நம்மளும் உலகத்தார் போல் அப்படியே அழுதுட்டு அதிலே மூழ்கி இருக்கும்போது தரமாட்டார். அதை விட்டு வெளியே வந்து அவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை ஒப்படைக்க வேண்டும். அதை ஒப்படைக்கும் பொழுதுதான் அவர் கொடுக்கிற சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்கிறது. அப்படி என்றால் உலகத்தாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் என்றால், நாம் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். நான் அதை சரி செய்து விடுவேன், நான் அதை பார்த்து கொள்வேன் அப்படி என்று என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. தேவன் தான் எல்லாமே. தேவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அவர் இல்லாமல் ஒரு அணு கூட என்னது அசையாது என்பதை ஒரு முழு நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். நம்ம எதிரியின் வழியில் சிக்கிவிடாமல் நம்மை அது தடுக்கின்றன. எப்போ தடுக்குது? நல்லா தூங்கி எந்திரிச்சு ஜெபம் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் போனால் தடுக்குமா? ராபின் அண்ணே அப்படியா? டெய்லி என்ன செய்யணும்? டெய்லி என்ன செய்யணும்? அவர் தர்ற மன்னாவை புசிக்க வேண்டும். காலை மன்னாவை, அவருடைய வசனத்தை நாம் ஆழ்ந்து தியானித்து அதை வாசிக்கும் பொழுது அது நம்மளே என்ன செய்கிறது? பாதுகாத்து வழி நடத்துகிறது. அது இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனுக்கும் நமக்கும் உறவாக ஒரு பாலமாக இருப்பதற்கு எது காரணம்? வசனம். அவர் வசனத்தை கொண்டு தான் அவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு உறவை மேம்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிருஷ்டிக, ராஜா, நீதிபதி, உடன்படிக்கை, இறையாண்மை மற்றும் நியாயப்பிரமாணத்தை வழங்குவோராகிய தேவனிடம் சங்கீதக்காரர்கள் முறையிடுகிறார்கள். இந்த உலகில் மாபெரும் போராட்டத்தின் மத்தியிலும் நாம் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும். ஏனென்றால் தேவன் இறையாண்மை உடையவர். அவர் சொல் மற்றும் செயல் அனைத்திலுமே உண்மை உள்ளவர். நீங்கள் நானும் ஒரு பாதுகாப்பை உணர்கிறோம். அந்த போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம், ஒரு சமாதானத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய செயலும் சொல்லும் உண்மையாக இருப்பதற்கு காரணமாக என்ன செய்கிறது? அமைகிறது என்பதை பார்க்கிறோம். சரி, இந்த
வார பாடத்தை நம்ம பார்த்தோம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? முதலாவது சிருஷ்டிகர், ரெண்டாவது ராஜா, மூணாவது நீதிபதி, நாலாவது அவர் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய சாட்சிகளாகிய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் செய்தோம் என்றால் தேவனை நாம் புரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் ஒரு பாலமாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் சிருஷ்டிகர் தம்முடைய கையின் சிருஷ்டிகளை கொண்டு நாம் தேர்ந்தெடுக்கும் விதத்தில் உரிமை கோருகிறார். அவர் சித்தப்படி ஆட்சி செய்ய அவருக்கு உரிமை உண்டு. அப்படித்தானே? அவர் சித்தம் எப்படியோ அப்படிதான் ஆட்சி செய்வார். அதுதான் அவருடைய விருப்பம், மனித சித்தப்படி அல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொன்னார். அதே போல நம்முடைய சித்தத்தை அங்கே நுழைக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்துக்கு நீங்களும் என்னையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் மிக அருமையாக அவர் நம்மளை என்ன செய்கிறார்? வணைந்து இந்த உலகத்துக்கு ஒரு பாத்திரமாக நம்மளை என்ன செய்கிறார்? எடுத்து பயன்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அவர் ஒரு கடுமையான நீதிபதி அல்ல. அவருடைய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப பயமாக இருக்கும். அப்படி தானே? உக்கிரமான கோபம், எரிச்சல் உள்ள தேவன், அவர் கையில் என்னத்தை வச்சுருக்காரு? அக்கினியை வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு கடுமையான நீதிபதி அல்ல. அவர் கடுமையான மற்றும் கிருபை உள்ளவர். எந்த அளவுக்கு கடுமையாக கிருபை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் நீதிபதியாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் அன்பின் ஊற்று, எண்ணற்ற ஆசீர்வாதங்களை அளிப்பவர். அவருடைய எல்லா நன்மைகளுக்கும் நாம் தகுதியற்றவர்கள். அப்படிதானே? எல்லா உபகாரங்களுக்கு நான் என்னத்தை செய்வேன்? அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு நான் என்னத்தை பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நாம் தகுதியற்றவர்கள். நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் தகுதி உள்ளவர்களாக ஆக்கி இங்கே அமர செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நமது தகுதியின்மை மற்றும் கொடூரமான நன்றியின்மை இருந்த போதிலும் அவை இன்னும் தொடர்கின்றன. நீங்கள் ஒரு கடினமான பணியாளரின் கீழ் என்ன செய்கிறீர்கள்? பணியாளர்களைப் போல நம்மகிட்ட போய் ஆண்டவர்கிட்ட புகார் கொடுக்க வேண்டாம். நமக்கு என்ன தேவை? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை யார் அறிவுறுத்துகிறார்? தேவன் உணர்த்தி. அப்படி என்றால் ஒரு சிருஷ்டிகர், ஒரு ராஜா, ஒரு நீதிபதி ஒரு சிருஷ்டிகரை பார்க்கும் பொழுது அவர் உண்மையாக தொழுக வேண்டும். அப்படி தானே? சிருஷ்டியை பார்த்து நம்முடைய தொழுகை இந்த உலகத்தின் தெய்வத்துக்கல்ல, உண்மையான சிருஷ்டிகருக்கு தான் நம்முடைய தொழுகை உண்மையானதாக இருக்க வேண்டும். இரண்டாவது ராஜாவுக்கு பயப்படணும். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன செய்ய வேண்டும் சொல்கிறாரு? கீழ்ப்படிதலோடு பயம் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படிதலோடு பயம் இருக்க வேண்டும். நீதிபதி, நாம் செய்கிற துணிகரமான பாவங்களுக்கு ஒரு நீதிபதி வழக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் உணர வேண்டும். நம்ம பாவம் எப்பெல்லாம் துணிகரமான ஒரு பாவம் செய்கிறோமோ அப்போல்லாம் யார்? நீதிபதி என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். உடன்படிக்கை நமக்கு என்ன செய்கிறார்? நினைவூட்டுகிறார். அந்த உடன்படிக்கை அழிந்து போகாது. நிச்சயமாகவே நீங்களும் நானும் அந்த பரம கானானை போவதற்கு பார்ப்பதற்கு தேவன் உடன்படிக்கையை என்ன செய்கிறார்? நினைவூட்டுகிறார். அதை நமக்கு அறிவுறுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். அவருடைய சாட்சிகளாகிய கட்டளைகளை நாம் உண்மையாக என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இந்த பாடத்தின் மூலமாக அருமையான ஒரு தலைப்பின் கீழ் நல்ல ஒரு பாடத்தை பார்த்தோம். தேவன் ஒரு சிருஷ்டியாக இருந்தது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு ராஜாவாக, நீதிபதியாக, உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவராக, நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதற்கு அறிவுறுத்துவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு சிருஷ்டிகரை நாம் எப்பொழுதும் உள்ளத்தில் வைத்து அவருடைய தொழுகையை அசட்டை பண்ணாதபடிக்கு உண்மையான தொழுகையோடு, ராஜாவுக்கு கீழ்ப்படிந்தவர்களோடு, நீதிபதிக்கு பயந்தவர்களாக, உடன்படிக்கை நினைவு கூறுவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வோம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. சிருஷ்டியராக மாத்திரமல்ல, ராஜாவாக, நீதிபதியாக, உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவராக உம்முடைய நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கை கொள்ள வேண்டும் என்பதை ஒரு நல்ல பாடத்தை எங்கள் கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் அதை அசட்டை பண்ணாதபடிக்கு
ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் துதித்து பாடவும் உம்மை போற்றவும் உமக்கு கீழ்ப்படிந்து பயந்தவர்களாக உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் எங்கள் கிருபை செய்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிக மனத்தாலும் கேட்க நல்ல தகப்பனே. ஆமென்.